நான் யார்? ஸ்ரீ பகவத். நான் யார் என்னும் கேள்வி ஆன்மீக உலகில் அதிக முக்கியத்துவம் உடையது. நான் யார் என்ற இந்த கேள்வியை நாம் அடுத்தோரிடம் கேட்போமாயின் அது அபத்தமான கேள்வியாக போய்விடும். இது நம்மை நோக்கி நமக்குள் நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி. நம்மை நாம் நான் யார் என்று கேட்டுக்கொண்டால் நமக்கு என்ன பதில் கிடைக்கும்? உண்மையில் நாம் யார்? நாம் ஆன்மாவா? நாம் இந்த உடலா? நாம் என்பது நமது மனதா? நாம் என்பது நமது அகங்காரமா? நாம் என்பது எல்லாவற்றுக்கும் ஆதாரமான பரம்பொருளா? நாம் என்பது ஒரு சாட்சி நிலையா? நாம் கேள்விப்பட்ட ஒரு வேடிக்கையான கதையை முற்காலத்தில் நிகழ்ந்தது போல் காட்டப்பட்ட ஒரு கதை. ஒரு பயணி பக்கத்து நாட்டுக்கு பயணம் செய்கிறார். அந்த நாட்டில் உள்ள சத்திரம் ஒன்றில் தங்குகிறார். அந்த சத்திரத்தில் அவரை போல் பலரும் தங்கியிருக்கிறார்கள். அங்கு தங்கியிருந்த பலரும் நிம்மதியாக தூங்கி கொண்டிருந்தாலும் இவர் மட்டும் தூங்காமல் விழித்து கொண்டிருந்தார். இரவு வெகு நேரம் போதிலும் இவர் தூங்காமல் விழித்து கொண்டிருந்ததால் சத்திர மேலாளர் அவரை விசாரித்தார். அதற்கு அந்த பயணி வினோதமான காரணம் ஒன்றை கூறினார். இங்கே நிறைய பேர் படுத்து தூங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தோடு கூட்டமாக படுத்து தூங்க எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது. இப்படிதான் நான் சிறிய குழந்தையாக இருக்கும்போது திருவிழா கூட்டத்தில் தொலைந்து போய்விட்டேன். எப்படியோ கஷ்டப்பட்டு எனது பெற்றோர் என்னை மீண்டும் கண்டுபிடித்து விட்டார்கள். அதுபோல் இந்த கூட்டத்தோடு கலந்து படுத்து நான் இந்த கூட்டத்தில் தொலைந்து போய்விட்டால் என்னாவது? சத்திர மேலாளரும் அவரை சற்று வினோதமாக பார்த்தார். பிறகு அவரிடம், நீங்கள் இந்த கூட்டத்தில் தொலைந்து போகாமல் இருக்க ஒரு வழி செய்கிறேன் என கூறி அழகான ஒரு ரிப்பனை எடுத்து வந்து அந்த பயனின் காலில் கட்டி விட்டார். இனி நீங்கள் எந்த கூட்டத்திலும் தொலைந்து போக மாட்டீர்கள். அப்படியே நீங்கள் தொலைந்து போனாலும் இந்த ரிப்பனை வைத்து உங்களை நீங்கள் மீண்டும் கண்டுபிடித்து கொள்ளலாம். இப்படி கூறி அந்த மேலாளர் அந்த பயணியை திருப்திப்படுத்தினார். திருப்தி அடைந்த பயணியும் கூட்டத்தினரோடு கலந்து நிம்மதியாக தூங்கினார். அவர் தூங்கியதை அறிந்த அந்த மேலாளர் தனது வேலையை காட்டினார். அவர் அந்த பயணியின் காலில் கட்டியிருந்த ரிப்பனை அவிழ்த்து பக்கத்தில் படுத்திருந்த இன்னொரு பயணியின் காலில் கட்டிவிட்டார். நமது பயணி காலையில் எழுந்து காலை பார்த்தார். காலில் ரிப்பனை காணோம். அது அடுத்த பயணியின் காலில் கட்டப்பட்டிருந்தது. அவரையும் தன்னையும் மாறி மாறி பார்த்தபடி உட்கார்ந்திருந்த பயணியிடம் வந்து மேலாளர் கேட்டார், என்ன பத்திரமாக இருக்கிறீர்களா? பயணி பதில் கூறினார், நல்ல வேலை, உங்கள் உபாயத்தை பின்பற்றியதால் பத்திரமாக இருக்கிறேன். காலில் ரிப்பனை கட்டி என்னை காப்பாற்றி விட்டீர்கள். நீங்கள் கட்டிய ரிப்பனின் மூலம் என்னை நான் கண்டுபிடித்து கொண்டேன். எவருடைய காலில் ரிப்பன் இருக்கிறதோ அவர் தான் நான் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. இதோ படுத்து கிடக்கும் நபரின் காலில் தான் ரிப்பன் உள்ளது. ரிப்பனை கட்டியுள்ளவர் தான் நான் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. இப்போது எனக்கு வேறு ஒரு பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. என்ன பிரச்சனை? ரிப்பன் கட்டியிருப்பது தான் நான் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் ரிப்பன் எதுவும் இல்லாமல் உங்களிடம் பேசி கொண்டிருக்கும் நான் யார்? இப்படி நான் யார் என்னும் கேள்வி நம்மை ஆட்டி படித்து கொண்டிருக்கிறது. கனவற்ற நிலையில் நாம் தூங்குவோமானால் நமக்கு நான் என்ற உணர்வு எதுவும் கிடையாது. இதுபோல் நினைவுகளற்ற சமாதி நிலையிலும் நான் என்ற அனுபவம் எதுவும் கிடையாது. நினைவு என்னும் அம்சம் நமக்குள் செயல்படும் போது மட்டுமே நான் என்ற உணர்வும் நமக்கு ஏற்படுகிறது. நமது கனவும் நினைவினால் ஆக்கப்பட்ட ஒன்றே. அதனால் கனவின் போது கூட நமக்கு நான் என்ற அனுபவம் உள்ளது. நமக்கு ஏற்படும் நினைவு என்னும் சிந்தனையின் எந்த ஒரு பகுதி எடுத்துக்கொண்டாலும் காண்பவன் காணப்படும் பொருள் என்னும் ஒரு அம்சம் இருந்து கொண்டேதான் இருக்கும். நமது சிந்தனையில் இப்படி ஒரு இரட்டத்தன்மை இருந்து கொண்டேதான் இருக்கும். இப்படி பிரித்து பார்ப்பதன் மூலமாகவே நமது சிந்தனையினால் எந்த ஒன்றையும் புரிந்து கொள்ள முடியும். நம்முடைய மனதில் இரண்டு பகுதிகள் உள்ளன.
அதில் ஒன்று தான் நினைவு என்னும் இந்த பகுதி. நம் மனதின் இன்னும் ஒரு பகுதி தான் உணர்வு. நினைவு என்பது அறிவு பகுதி, இன்டலெக்ட். உணர்வு என்பது உணர்ச்சி பகுதி, கான்சியஸ் ஆஃப் ஃபீலிங்ஸ். நினைவு என்பது என்ன? உணர்வு என்பது என்ன? நினைவுகள் அனைத்தும் நினைவு தொகுப்பிலிருந்து, மெமரியிலிருந்து உருவாகின்றன. உணர்வுகளுக்கும் நினைவு தொகுப்புக்கும் சம்பந்தம் கிடையாது. உணர்வு என்பது உணர்ச்சிகளின் வடிவில் அனுபவமாகின்றன. நினைவில் அடக்கமாயிருக்கும் பகுதி எது? வாட் இஸ் த கண்டென்ட் ஆஃப் அவர் இன்டலெக்ட்? முடிந்து போன அனுபவங்களின் நினைவு தொகுப்பு மட்டுமே நினைவின் பகுதியாக அமைந்துள்ளது. நினைவுகள் அனைத்தும், மெமரிகள் அனைத்தும் முடிந்து போனவையே, இறந்து போனவையே. முடிந்து போன அனுபவங்கள், சேகரித்த கருத்துக்கள், நாம ஏற்படுத்தி கொண்ட முடிவுகள், இவை அனைத்தும் தான் நமது நினைவு, நமது மெமரி, நமது இன்டலெக்ட். இவை அனைத்தும் உயிரற்றவை. இவை அனைத்தும் கற்பனையே. இல்லாத ஒன்றை இருப்பது போன்ற தோற்றத்தை மட்டும் ஏற்படுத்தக்கூடியவே. ஆனால் நமது உணர்ச்சியாக வெளிப்படும் உணர்வு என்பது மட்டுமே நிகழும் உண்மை. நமது உணர்ச்சிகளை நாம் அனுபவிக்க முடியும், உணர முடியும். அவை எவையும் கற்பனையல்ல. அவை அனைத்தும் இருப்புத்தன்மையுடைய நிதர்சனமான உண்மை. நமது உணர்வு எத்தனையோ விதமான உணர்ச்சிகளாக தன்னை வெளிப்படுத்தி கொள்கிறது. இன்பம், துன்பம், கோபம், பயம், வருத்தம், மகிழ்ச்சி, இப்படி எத்தனையோ விதமான உணர்ச்சிகளாக வெளிப்படுத்தி கொள்கிறது. நமது உணர்ச்சிகள் மட்டுமே உண்மையானவை. நமது உணர்ச்சிகள் மட்டுமே நமது அனுபவங்களாகும். நமது அனுபவங்கள் அனைத்தும் நமது உணர்ச்சி நரம்புகளின் உதவியுடன் மட்டுமே அனுபவிக்கப்படுகின்றன. நமக்கு ஏற்படும் உணர்ச்சிகள் அனைத்தும் கணந்தோறும் புதியவை. நமக்கு ஏற்படும் உணர்ச்சிகளில் முடிந்து போன கடந்த கால உணர்ச்சி என்று எதுவும் கிடையாது. எது அனுபவமாகிறதோ அது மட்டுமே அங்கு உள்ளது. நிகழ்கால உணர்ச்சி மட்டுமே உள்ளது. நமது உணர்ச்சி மட்டுமே உண்மையானது. நமது உணர்ச்சிகள் அனைத்தும் கால, தேச, வர்த்தமானங்களை கடந்தது. அது காலம் கிடையாது, கருத்து வடிவம் கிடையாது. There is no time and space in our consciousness and feelings. நமது நினைவில் தான் காலம், இடைவெளி ஆகியவை உள்ளன. நினைவு தொகுப்பை பயன்படுத்தியே காலத்தையும், இடைவெளியையும், அளவீடுகளையும், கருத்துகளையும், கணிப்புகளையும் உருவாக்குகின்றோம். உணர்ச்சிகளை பொறுத்த அளவில் ஒரு கணத்தில் ஒரு உணர்ச்சி மட்டுமே சாத்தியம். ஒரே கணத்தில் இரண்டு விதமான உணர்ச்சிகள் சாத்தியமில்லை. உணர்ச்சியை பொறுத்த அளவில் இரண்டு என்பதே கிடையாது. ஒன்று மட்டுமே உண்டு. இரண்டு இல்லாததால் அங்கு ஒப்பிட்டு பார்ப்பதும் சாத்தியமில்லை. இடைவெளியே சாத்தியமில்லை. காலம் என்ற கணக்கிடையே சாத்தியமில்லை. நான் யார் என்று நம்மை நாமே கேட்டுக்கொண்டால், நான் யார் என்று நமக்குள் எந்த பகுதியை சுட்டி காட்டுவோம்? நம்முடைய நினைவு பகுதியை சுட்டி காட்டுவோமா, அல்லது நமது உணர்வு பகுதியை சுட்டி காட்டுவோமா? நினைவு பகுதி என்பது கற்பனையான பகுதி, கனவாக இருக்கும் பகுதி, கடந்த கால நினைவுகளால் மட்டுமே உருவான பகுதி, முடிந்து போன செய்திகளால் மட்டுமே உருவாக்கப்பட்ட பகுதி. அது ஒரு உயிரற்ற பகுதி. நான் என்பது ஒரு உயிரற்ற அம்சமா? உணர்வு பகுதி தான் நமது உண்மையான இருப்பு நிலை. நமது உணர்ச்சிகள் தான் நமது உண்மையான இருப்பு நிலை. நமது உணர்வு தான் உயிருள்ள பகுதி. உண்மையில் அதுதான் நமது உண்மையான நான். நமது உணர்வு தான் உண்மையான நான். நமது உணர்ச்சிகள் தான் நமது உண்மையான நான். அதுதான் உயிருள்ள நான். நினைவு பகுதியில் இயங்கும் நான் வெறும் உயிரற்ற அம்சமே. அது வெறும் நிழலே. ஒவ்வொரு கணந்தோறும் நாம் ஏதாவது ஒரு உணர்ச்சியை உணர்ந்து அறிகிறோம். அங்கு உணர்ச்சி என்னும் நிகழ்வும் உணர்தல் என்னும் செயலும் உள்ளன. உணர்ச்சியையும் உணர்தலையும் பிரிக்க முடியாது. உணர்தலின் மூலம் உணர்ச்சியை அறிகிறோம் என்பது போன்ற நிலை எதுவும் அங்கு கிடையாது. உணர்ச்சிக்கும் உணர்தலுக்கும் இடையில் அனுபவம், அனுபவிப்பன் என்ற தன்மையிலான எந்த உணர்வும் கிடையாது, எந்த உறவும் கிடையாது. உணர்ச்சி வேறு, உணர்தல் வேறு அன்று. இரண்டும் ஒன்றே. ஒரு தன்மையே இது இரு வேறு பெயர்களில் அழைக்கப்படுகிறது. உணர்ச்சி இல்லாமல் உணர்தல் இல்லை. உணர்தல் இல்லாமல் உணர்ச்சி என்பதும் இல்லை. உணர்தல் என்பதுதான் உண்மையான அனுபவிப்பவன், உயிருள்ள அனுபவிப்பவன். அங்கு அனுபவமும் அனுபவிப்பவனும் ஒன்றே. அனுபவிப்பவன் என்பவன் உண்மையில் அனுபவிக்கும் இயக்கமே, செயலே.
நமது அனுபவங்கள், நமது உணர்ச்சிகள் அனைத்தும் நமது நினைவின் மூலமாக அடையாளம் கண்டு புரிந்து கொள்ளப்படுகின்றன. அனுபவங்கள் அனைத்தும் நினைவாக்கப்படுகின்றன. அப்படி நினைவாக்கப்பட்ட நிலையில்தான் அனுபவம் என்ற நினைவும் அனுபவிப்பன் என்ற நினைவும் இடம்பெறுகின்றன. அனுபவம் நினைவின் அம்சமாக்கப்பட்டு புரிந்து கொள்ளப்படுகிறது. அனுபவிப்பவன் நினைவின் அம்சமாக்கப்பட்டு புரிந்து கொள்ளப்படுகிறார். நினைவு என்னும் உலகில்தான் அனுபவம் வேறாகவும் அனுபவிப்பவன் வேறாகவும் பிரிந்து அறியப்படுகின்றன. நினைவு பகுதியில் இயங்கும் நான் மட்டுமே தன்னை நான் என்று கூறிக்கொள்கிறது. நம்முடைய அனுபவம்தான் நம்முடைய உண்மையான நான். நம்முடைய உணர்ச்சிகள் நாம் நம்முடைய உண்மையான நான். ஆனால் அவை நம்மை நான் என்று கூறிக்கொள்வதில்லை. நான் என்று நம்மை நாமே அடையாளப்படுத்திக் கொள்வது அனைத்தும் நமது நினைவில் மட்டுமே, நமது கற்பனையில் மட்டுமே, நமது நினைவு என்றும் கனவில் மட்டுமே. நான் என்பது வெறும் நிழல் மட்டுமே. நிழல் என்பது இருந்தாலும் ஒன்றுதான், மறைந்தாலும் ஒன்றுதான். அது முக்கியத்துவமற்ற கனவு அம்சம் மட்டுமே. நமது நினைவை, அறிவை, இன்டலெக்டை பயன்படுத்தி புற உலகில் நாம் செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்து வருகிறோம். அறிவை பயன்படுத்தாத நிலையில் இந்த உலகில் எந்த உயர்வும் சாத்தியம் இல்லை. விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் அனைத்தும் நமது அறிவின் மூலமே சாத்தியம். நமது அத்தனை அனுபவங்களும் கண்டுபிடிப்புகளும் நினைவு தொகுப்பாக நம்மிடம் பதிவு செய்யப்பட்டு விடுகிறது. அதை பயன்படுத்தி நாம் பலவிதமான கருத்துக்களையும் உண்மைகளையும் கண்டுபிடிக்கிறோம். அவற்றை நம்முடைய வளர்ச்சிக்கும் சமுதாய வளர்ச்சிக்கும் பயன்படுத்துகிறோம். புற உலகை பொறுத்த அளவில் நமது அறிவு மிகவும் இன்றியமையாதது. ஆனால் அதே அறிவு நமது உணர்வையும் உணர்ச்சிகளையும் சீரமைக்கும் பொறுப்பை எடுக்கும் போதுதான் பிரச்சனைகளும் தலையெடுக்கின்றன. அனுபவங்களை சீரமைக்க முயலும்போது அனுபவிப்பவன் பொறுப்பை எடுத்துக்கொள்கிறான். அவன் எடுக்கும் பொறுப்பை அவனை தனிமைப்படுத்துகிறது. அனுபவத்திலிருந்து அவனை பிரிக்கிறது. அனுபவிப்பவனாக நம்மை அறிவது என்பது நினைவின் அம்சமே. அது ஒரு ஆஃப்டர் தாட் மட்டுமே. உண்மையில் கோபப்படுவனிடமிருந்து கோபம் ஏற்படவில்லை. பயப்படுவனிடமிருந்து பயம் ஏற்படவில்லை. கோபத்திலிருந்து கோபப்படுவனும் பயத்திலிருந்து பயப்படுவனும் தோன்றியுள்ளார்கள். கோபம் பயம் என்னும் ஒளியிலிருந்து தோன்றிய நிழலாக மட்டுமே கோபப்படுபவனும் பயப்படுவனும் இருக்கின்றான். அனுபவம் என்னும் ஒளியில் இருந்து பிறந்த நிழலே அனுபவிப்பவன் நிழலால் ஒளியை நிர்வாகம் செய்ய முடியாது. அப்படி நிர்வாகம் செய்ய முயலுந்தோறும் போராட்டமும் பிரச்சனையும் ஏற்படுகிறது. நினைவில் அடங்கியிருப்பது அனைத்தும் உயிரற்ற அனுபவங்களே ஆனாலும் நினைவு என்பதும் ஓர் இயக்கமே. நமக்கு ஏற்படும் நினைவு கற்பனையானதல்ல. நினைவினால் புரிந்து கொள்ளப்படும் செய்திகளும் கருத்துக்களும் கற்பனையாக இருந்தாலும் நினைவுகள் அனைத்தும் நிதர்சனமான அனுபவங்களே, உண்மையான நிகழ்வே. அந்த நிகழ்வில் நான் என்னும் அனுபவம் கூட ஏற்படலாம். அப்படி ஏற்படும் நான் என்பதும் தானாக வந்து தானாக மறைந்திடும் நிலையில் அந்த நான் கூட உண்மையின் தன்மையை பெற்று விடுகிறது. அப்படி ஏற்படும் நான் எதையாவது சீரமைக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும் போதுதான் தன்னை தனிமைப்படுத்திக் கொள்கிறது. தன்னை நிரந்தரமாக்க முயல்கின்றது. நான் இல்லாமல் போய்விட வேண்டும் என்னும் எண்ணமும் நான் என்னும் இந்த உணர்வுக்கு வலிமை சேர்க்கின்றது. நமது உணர்ச்சிகளில் நமக்கு விருப்பமானவை ஏற்படலாம் அல்லது விருப்பமற்றவை ஏற்படலாம். அவை அனைத்தும் கன நேர நிகழ்வுகளே. தாமாக வந்து தாமாக மறைந்துவிடும். நமது உணர்வுகளுக்குள் போராட்டம் எவையும் கிடையாது. நமது நினைவு அம்சம் உள்ளே நுழையும் போதுதான் நாம் சில உணர்ச்சிகளை தேர்ந்தெடுக்கிறோம், சில உணர்ச்சிகளை புறக்கணிக்கிறோம். நமது உணர்ச்சிகள் அனைத்தும் கள்ளங்கவடமற்றவை, சுய முரண்பாடற்றவை, குழந்தைத்தனமானவை. நமது உண்மையான நான் கள்ளங்கப்படப்பட்ட குழந்தையாக உள்ளது. குழந்தைகளின் செயல்பாடுகளை நாம் பார்த்திருக்கிறோம். குழந்தைகள் எப்படி செயல்படுகின்றன? குழந்தைகள் உணர்ச்சிகளற்ற ஜடம் அல்ல. குழந்தைகள் பலவிதமான உணர்ச்சிகளை காட்டும். ஆனால் அவை எந்த உணர்ச்சியும் பிடித்து வைத்திருப்பதில்லை. தான் வெளிக்காட்டும் எந்த உணர்ச்சியும் குற்றமாக எடுத்துக்கொள்வதில்லை. அதனால் தான் அதனை கள்ளங்கபடமற்ற தன்மையாக எடுத்துக்கொள்கிறோம். ஒரு குழந்தை தனது தாயிடம் கூட முரண்படலாம், தனது தந்தையிடம் கூட முரண்படலாம், தனது சூழ்நிலை எதிர்த்து கூட முரண்படலாம். ஆனால் எந்த ஒரு குழந்தையும் தனக்கு தானே மட்டும் முரண்படுவது சாத்தியமில்லை.
உண்மையான நான் என்பதும் சுய முரண்பாடற்றது. கோபம், பயம் என்னும் ஒளியிலிருந்து தோன்றிய நிழலாக மட்டுமே கோபப்படுவனும் பயப்படுவனும் இருக்கிறான். அனுபவம் என்னும் ஒளியிலிருந்து பிறந்த நிழலை அனுபவிப்போன். நிழலால் ஒளியை நிர்வாகம் செய்ய முடியாது. அப்படி நிர்வாகம் செய்ய முயலந்தோறும் போராட்டமும் பிரச்சனையும் தான் தவிர்க்க முடியாதது. விடுதலை ஜென் கதை. கௌதம புத்தர் ஒரு வழியில் நடந்து சென்றார். அப்போது எதிரே வந்த ஒருவன் மிகுந்த கோபத்துடன் புத்தர் முகத்தில் காரிய எச்சிலை துப்பினான். தன்மேல் துண்டால் துடைத்துவிட்டு, இன்னும் ஏதாவது சொல்ல விரும்புகிறாயா என்றார் புத்தர். அருகில் நின்ற ஆனந்தாவுக்கு கோபம் வந்தது. புத்தர் ஆனந்தாவை பார்த்து சொன்னார், ஆனந்தா, இவர் ஏதோ சொல்ல விரும்புகிறார். ஆனால் அவருக்கு வார்த்தைகள் இல்லாதால் இந்த செயலை செய்துவிட்டார். வார்த்தைகள் பலவீனமானவை. இவர் என்ன செய்ய முடியும் என்று கூறிவிட்டு சென்று விட்டார். துப்பியவனுக்கு அன்று முழுவதும் கொட்ட உணர்வால் நித்திரையே வரவில்லை. அடுத்த நாள் காலை புத்தரை தேடி அலைந்து கண்டு அவரது காலில் விழுந்து அழுதான். அப்போதும் புத்தர் ஆனந்தாவை பார்த்து சொன்னார், இன்றும் இவர் ஏதோ சொல்ல விரும்புகிறார் ஆனந்தா. ஆனால் வார்த்தைகள் பலவீனமானதால் இச்செயலை செய்து விட்டார் என்றார். அவன் எழுந்து கேட்டான், நான் துப்பிய போது நீங்கள் ஏன் திரும்பி ஒரு வார்த்தை கூட ஏசவில்லை என்று. அப்போது புத்தர் அழகான பதில் சொன்னார், நீ எண்ணியது போல் நான் நடக்க என்ன உன் அடிமையா? நீ எண்ணியது போல் நான் நடக்க என்ன உன் அடிமையா? விடுதலை என்பது எதையும் அடையாமல் இருப்பது மட்டுமன்று, அனைத்தையும் ஏற்றுக்கொள்வதும் கூட.